டாக்டர் கௌதமன் அவர்கள் பல்வேறு மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கபக்கொல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதர் செடி வகை தாவரம்னு சொல்லலாம். இந்த பேரை கேட்டாலே நமக்கு தெரியுது இல்லையா? கபக்கொல்லி அப்படின்னும் போது உடலில் இருக்கக்கூடிய கபம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உதாரணமாக ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மூக்கில் தண்ணீர் வடிகின்ற சைனசைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உடலுடைய மேல் பகுதின்னு சொல்லக்கூடிய கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய உறுப்புகளில் ஏற்படுகின்ற பொதுவான நோய்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த எல்லா பிரச்சனையும் வேகமாக தீர்க்கின்ற சக்தி இருக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படிங்கிறதுனால தான் இதற்கு கபக்கொல்லின்னு பேர். நம்மளுடைய ஆயுர்வேத மருத்துவப்படையும் பார்த்திங்கன்னா 3 வகையான தோஷங்கள் தான் உடலை ஆட்சி செய்யுது: வாதம், பித்தம், கபம். இந்த கபம் அப்படிங்கிறது தலையிலிருந்து நெஞ்சு வரை இருக்கக்கூடிய பகுதி கபத்துடைய ஸ்தானம். வயிறிலிருந்து கீழ்வயிறு வரை இருக்கக்கூடிய உறுப்புகள் பித்தஸ்தானம். உடலுக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே வாதஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு உறுப்புலையும் இந்த 3 தோஷங்களுடைய விகிதம் முன்பின் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சையே பார்த்திங்கன்னா இந்த உடலில் இருக்கக்கூடிய தோஷங்களை சரி செய்வதற்கும் ஒவ்வொரு உறுப்புகளிலும் இருக்கக்கூடிய செரிமானத்தில் இருக்கக்கூடிய அந்த தோஷங்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து தீர்வு கொள்வது தான் நம்ம ட்ரீட்மெண்ட். மாடர்ன் மெடிசன் மாதிரி சிம்டம்ஸை வச்சு ஜஸ்ட்டு ட்ரீட் பண்ணுறது கிடையாது. அதனால தான் இன்றைக்கு தீர்க்க முடியாதுன்னு சொல்லுகின்ற எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு சிகிச்சைகள் நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் இருக்கிறத பார்க்குறோம். குறிப்பாகவே பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட கோளாறு, இந்த ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும் போது இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மாடர்ன் மெடிசனில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த நோயை குணப்படுத்த முடியாது, இதற்கு தீர்வே கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போது அப்படிங்கிற பொதுவாகவே சொல்கிறத நம்ம கேட்குறோம். நிறைய பேஷண்ட் எங்கிட்ட வரவங்களும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இந்த ஆஸ்துமா நோய்க்கு குணம் இருக்கா அப்படிங்கிறது. நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில், குறிப்பாக ஆயுர்வேத மருத்துவத்தில் எந்த மாதிரி ஒரு சிகிச்சை எடுத்துக்கொள்ளும்னா, ஆஸ்துமா அப்படிங்கிறது கபம் அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு வியாதி. ஆமாசயோத்பவம் சொல்லுவோம். வயிற்றில் இருக்கக்கூடிய பித்தத்திற்கு பதிலாக அந்த இடத்தில் கபம் அதிகமாகும் போது ஏற்படக்கூடிய ஒரு வியாதி. ஸோ கபத்தை குறைக்கக்கூடிய மருந்துகளை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஆஸ்துமா நோயுடைய தாக்கம், அந்த நோயுடைய குணமாகின்ற விகிதம் அதிகமாகிறத நம்ம பார்ப்போம். அதனால தான் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெடிசனில் ஆஸ்மா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க சாதாரண இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் ஆஸ்மா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்கள விட மிக ஹெல்த்தியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். காரணம் என்னென்னா, அந்த நோய்க்கான காரணத்தை நம்ம நீக்கிறதுனால தான். அந்த வகையில் அந்த ஆஸ்துமா நோயை குணப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த 10 மருந்துகள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோன்னா அதில் முதலாவது இடத்தில் இருக்கிறது இந்த கபக்கொல்லி. கபக்கொல்லியிலிருந்து இலைகள் பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு வெற்றிலை போலவே இருக்கும். மிகுந்த கசப்பு சுவையுடைய ஒரு தாவரம் இது. அந்த இலைகளை எடுத்து ஒரு 10 இலைகளை எடுத்து நன்றாக அரைத்து பிழியணும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக அதில் சாரே வராது. அதனால் கிராமங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இட்லி தட்டில் வைக்கிற மாதிரி அந்த தட்டுகளில் இந்த இலைகள் ஒரு 10 இலைகளை வச்சுருவாங்க. அதை நன்றாக ஆவி கட்டிய பிறகு அந்த இலைகளை எடுத்து சாதாரணமாக கையை பிழிஞ்சோன்னாலே நிறைய சாறு வரதை பார்ப்போம். அந்த மாதிரி எடுக்கக்கூடிய சாறு ஒரு 30 மில்லி அளவுக்கு, தேன் ஒரு 10 மில்லி அதில் கலந்து காலை ஒரு வேளை மட்டும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஒரு 6 மாத காலம் சாப்பிட்டு வந்தோமேயானால் எவ்வளவு பெரிய நுரையீரல் பிரச்சனையாக இருந்தாலும், ஆஸ்துமா, பிரைமரி காம்ப்ளெக்ஸ்ன்னு இன்றைக்கி சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வீசிங் ட்ரபிள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மாதத்திற்கு ஒரு முறை குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சளி இருமல் பிரச்சனை, அதற்காக கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் தெரப்பி அதிக பலன் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, பெரியவர்கள் அதே போல் இந்த கணினி துறையில் பெரும்பாலும் ஏர் கண்டிஷன் ரூமில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆண் பெண் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதைவிட முக்கியமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி தூசு அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆன்டிஹிஸ்டமின்ஸ்னு சொல்லக்கூடிய மாத்திரைகளை தினமும் விழுங்கக்கூடிய பிரச்சனை இருப்பவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இயற்கை இன்றைக்கு கொடுத்திருப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கபக்கொல்லி தான். கபக்கொல்லியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாறு, அதை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு அல்லது காலை மாலை 2 வேளை உணவுக்கு முன்புன்னு சாப்பிடும்போது உடலில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும்.
ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு இந்த ஆஸ்துமா நோய் ஏற்படுறவங்களுடைய எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனை வந்து உடல் உருகி கொண்டே போகிறத நம்ம பார்க்கலாம். அதாவது அவங்க பஃப் மாதிரி, நெபுலைசர் மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்திங்கன்னா, அவங்க கை கால் எல்லாமே சின்னதாக இருக்கும், வயிறு மட்டும் பானை மாதிரி பெருசாக இருக்கும். ஈவன் அவங்க பெரியதாக வளர்ந்த பிறகு கூட பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து உடலில் ஒரு ஆரோக்கியமற்ற சூழல் இருக்கிறத பார்க்கலாம். ஒரு 5 கிலோ வெயிட்டு தூக்கிறதோ இல்லை 1 மணி நேரம் நடக்கிறதோ இந்த மாதிரி எந்த வேலையுமே அவர்களால் செய்யவே முடியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிரச்சனையை குறைப்பதற்கு இந்த கபக்கொல்லி ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஏன்னா கபக்கொல்லியை பொறுத்தவரையிலும் இது வெறும் வந்து உடலில் இருக்கக்கூடிய கபத்தை மட்டும் நீக்கக்கூடிய ஒரு மருந்துன்னு சொல்ல முடியாது. பித்தத்தை, வாதத்தையும் கண்ட்ரோல் செஞ்சு உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் ஒரு மிகச்சிறந்த மருந்து. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு அந்த ஆஸ்துமா நோயாளிகளுக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பசியின்மை இருக்கும். நல்லா பசிக்கும், போய் உட்காந்து சாப்பாடு ஒரு 2 இட்லி சாப்பிட்ட உடனே வயிறு அப்படியே புஷ்ஷுன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்களால சாப்பிட முடியாது. சரி, சாப்பிட முடியல அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அடுத்த 1 மணி நேரத்தில் மீண்டும் குபு குபுன்னு பசிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனையையும் வேகமாக குணமாக்குவதற்கு இந்த கபக்கொல்லி ஒரு மிகச்சிறந்த மருந்து. 30 மில்லி கபக்கொல்லியுடைய சாறு, 30 மில்லி நன்றாக கொதிக்க வைத்த பால், இது ரெண்டத்தையும் ஒன்றாக கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு சாப்பிட ஆரம்பிக்கும்போது வயிற்றில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். வயிற்றில் பசி சம்பந்தப்பட்ட, ஜீரணம் சம்பந்தப்பட்ட காரணிகள் இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்கலாம். அதைவிட முக்கியமாக அந்த ஆஸ்துமா நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய உடல் பலவீனத்தில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் தூரம் நடந்தால் மூச்சு வாங்கிறது, கொஞ்சம் பேசினா மூச்சு வாங்கிறது, சிரித்தா உடனே வீசிங் வர்றது, வீசிங் வரும்போதெல்லாம் அந்த பஃப் எடுத்து அடிக்கிறது, இல்லை நெபுலைசர் வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் அடிக்கடி கெமிக்கல்ஸோட தேவை உடம்பில் இருக்கிறது நல்லா வேகமாக குறைய ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு அடாக் ட்ரீட்மெண்ட்டாக நம்ம கொடுக்கும்போது அது உடலுக்கு நிறைய பக்க விளைவை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் நம்ம திரும்ப திரும்ப அந்த ட்ரீட்மெண்ட்டையே டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய ஒரு தேவையை நமக்கு ஏற்படுத்துது. இந்த மாதிரி பிரச்சனைகளை நிரந்தரமாக குணமாக்குவதற்கு இந்த கபக்கொல்லி ஒரு மிகச்சிறந்த மருந்து. கபக்கொல்லியை தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி நம்ம உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகத்தில் நல்ல செயல்களும் தீய செயல்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றை நாம் எப்படி கையாள வேண்டும், நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் என்பது நம்முடைய ஆளுமை பண்பை உருவாக்குகின்றன. அதாவது நாம் ஒவ்வொரு ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்முடைய ஸ்கில் அல்லது திறமையை நாம் உருவாக்கி கொள்கிற போது நாம் ஒரு தொழிலை மட்டும் கற்றுக்கொள்வது கிடையாது, மாறாக அது நம்முடைய உளவியலில் அது ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. வாழ்க்கையை பற்றிய நம்முடைய அணுகுமுறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. அதனால் தான் பொதுவாக நாம் நிறைய சிறு சிறு விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய ஸ்கில்டு என்று சொல்வார்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சில பேர் ஏதாவது ஒரு கைவினைப் பொருள்களை செய்வது, ஓவியம் வரைவது, அல்லது வேறு பல சில நுட்பமான வேலைப்பாடுகளை செய்வது, சமையல் கலையை கற்றுக்கொள்வது, இப்படியெல்லாம் நிறைய நுட்பமான விஷயங்களை செய்து கொண்டே இருப்பார்கள். அதெல்லாம் அவர்கள்தான் அதை செய்து அதனுடைய பலனை அடைய வேண்டும் என்று அவசியம் இல்லை. உதாரணமாக ஒருவர் தன்னுடைய ஒரு துணியில் அந்த வேலைப்பாடு உள்ள தையல்களை செய்வதில் ஒருவர் திறன் படைத்தவராக இருப்பார். அதை நிறைய கற்றுக்கொள்வார். சிலர் நிறைய மொழிகளை கற்றுக்கொள்வார்கள். இது எல்லாமே அதனுடைய உடனடியான பயன் கருதி செய்யப்படுகிற ஒரு விஷயம் அல்ல. மாறாக நீங்கள் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்கிற போது அந்த கற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய சில நுட்பங்கள் உங்களுடைய வாழ்க்கை பார்வையை மாற்றி அமைக்கின்றன. மனிதர்களுடையான உங்களுடைய உறவுகளை மாற்றி அமைக்கின்றன. உதாரணமாக நீங்கள் மிக நுட்பமான ஒரு வேலையை செய்யக்கூடியவராக அல்லது மிகவும் கவனம் தேவைப்படுகிற ஒரு வேலையை செய்யக்கூடியவராக இருந்தால் அந்த நுட்பமும் கவனமும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய மற்ற விஷயங்களிலும் பிரதிபலிக்கும் என்று உளவியலாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள்.
அப்படி இருக்கிற போது நாம் எதையுமே அப்படி கற்றுக்கொள்ளாமல் இருக்கிற போது நம்முடைய மனம் என்பது அல்லது நம்முடைய பண்பாட்டுணர்வு என்பது மேம்படுவது கிடையாது, நம்முடைய உணர்வுகள் கூர்மையடைவது கிடையாது, நம்முடைய சிந்தனை திறன் என்பது கூர்மையடைவது கிடையாது. அதன் காரணமாகவே வாழ்க்கையில் பல மேம்போக்கான முடிவுகளையும் அல்லது நம்ம அவசரப்பட்டு நாம் செய்யக்கூடிய பல விஷயங்களின் மூலமாகவும் நமக்கும் சில தீங்குகளை ஏற்படுத்துகிறோம், பிறருக்கும் சில தீங்குகளை ஏற்படுத்துகிறோம். மாறாக கற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் பண்படுகிறோம், நாம் மேம்படுகிறோம். நாம் ஒரு திறன் மேம்படுகிறது என்பதை விட நம்முடைய ஆளுமை பண்பு மேம்படுகிறது என்பதைத்தான் நாம் இங்கே மிக முதன்மையாக கவனிக்க வேண்டும். அதனால்தான் குழந்தை பருவத்திலிருந்து பெரியவர்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் ஒரு திறனை தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால் நமக்கு இவ்வளவு பணம் கிடைக்குமா, அந்தஸ்து கிடைக்குமா என்றெல்லாம் நாம் அதை உடனடியாக எண்ணி பார்க்க தேவையில்லை. அல்லது அதன் மூலமாக வாழ்க்கையில் நாம் ஏதாவது ஒரு பொருளாதார ரீதியான சமூக அந்தஸ்து ரீதியான ஆதாயத்தை அடைய முடியுமா என்று பார்த்தால் நாம் அந்த தொழிலை ஒருபோதும் கற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரு தொழிலை கற்றுக்கொள்வது ஏதோ ஒன்றை உற்பத்தி செய்வதற்காக மட்டுமல்ல, அது நம்முடைய மனதை பண்படுத்துவதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அணுகுமுறைகளை பண்படுத்துவதற்காக. இதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை நான் கூற விரும்புகிறேன். அதாவது கார் ஓட்டுவது அல்லது வாகனம் ஓட்டுவது, இதை பற்றி பல ஆய்வுகள் வெளிவந்திருக்கின்றன. அதை பற்றிய ஒரு உளவியல் ரீதியான ஒரு விஷயமும் கூட சொல்லப்படுகிறது. அதாவது ஒருபுறம் இந்தியாவிலேயே மிக மோசமான, உலகிலேயே மிக மோசமான ஓட்டுநர்கள் இருக்கக்கூடிய நாடு இந்தியா தான் என்று ஒரு கருத்து இருக்கிறது. ஏன் அதை சொல்கிறார்கள் என்று கேட்டால், இந்த ஓட்டுநராக இருப்பது என்பது ஒரு மிகவும் திறன் வாய்ந்த ஒரு கலை. மிகுந்த ஈடுபாட்டுடன் சிறு வயதிலிருந்தே அந்த கலையை ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளாத போது அவர்கள் குடித்து விட்டு வண்டி ஓட்டுவது அல்லது வாகனத்தை பற்றிய போதுமான அறிவின்மை, சாலை விதிகளை பற்றிய போதுமான அறிவின்மை இதெல்லாம் ஏற்படுகிறது. சரி, ஒருவர் ஓட்டுநராக இருக்கிறார், ஒரு வாகனத்தை செலுத்துகிறவராக இருக்கிறார். அப்படி அவர் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கிற போது, ஒரு வாகனம் ஓட்ட கற்றுக்கொள்கிற போது அவருடைய உளவியலில் என்ன மாற்றங்கள் நடக்கின்றன, இதைத்தான் நாம் இப்பொழுது சிந்திக்க வேண்டும். இதை பற்றி பல செய்திகள் சொல்லப்படுகின்றன. அதாவது நீங்கள் உதாரணமாக ஒரு சாலையில் நீங்கள் ஒரு வாகனத்தை செலுத்தி கொண்டு போகிறீர்கள் என்பது உங்களுக்கு உங்களுடைய உணர்வுகளை அல்லது உங்களுடைய விழிப்புணர்வு திறனை மிகவும் கூர்மைப்படுத்துகிற ஒரு செயலாக இருக்கிறது. முதலாவதாக வாகனம் ஓட்டுவதில் முதல் விஷயம் என்பது பொறுப்புணர்வு. நீங்கள் சாலையில் நடக்கக்கூடிய அத்தனை மனிதர்கள், அதாவது அது நீங்கள் ஆடு மாடு போன்ற விலங்குகளாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், அல்லது சிறு வாகனங்களில் செல்லக்கூடியவர்களாக இருக்கலாம், இவர்கள் அனைவருடைய உயிருக்கும் நீங்கள் பொறுப்பு என்கிற உணர்வு உங்களிடம் ஏற்படுத்தப்படுகிறது. நீங்கள் யார் மீதும் எதன் மீதும் உங்கள் வண்டியை மோதிவிடக்கூடாது என்கிற போது உங்களுடைய புலன்கள் அது சார்ந்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கு கூர்மையடைந்து விடுகின்றன. இது முதன்மையான ஒரு விஷயம். அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது முடிவெடுக்கக்கூடிய திறன் என்பது. நீங்கள் உதாரணமாக ஒரு சாலையில் நீங்கள் ஒரு வாகனத்தை செலுத்துவது என்பது உண்மையில் ஒரு ஆகாயத்தில் ஒரு விமானத்தை ஓட்டுவதை விட பல மடங்கு சிக்கலான ஒன்று. ஏனென்றால் நீங்கள் ஆகாயத்தில் ஒரு விமானத்தை நீங்கள் ஓட்டி செல்கிற போது சில குறிப்பிட்ட விதிமுறைகளின்படி அந்த விமானம் தொடர்ந்து பறந்து செல்லும். விமான ஓட்டிகள் அதற்கேற்ற ஒரு முடிவுகளை எடுப்பார்கள். அதே போல் நீங்கள் சாலைகளில் வாகனம் ஓட்டுகிற போது எண்ணற்ற குறுக்கீடுகள் வரும். அந்த குறுக்கீடுகள் என்பது உங்களை எந்த நிமிடத்திலும் உங்களுடைய வாழ்க்கைக்கோ அல்லது மற்றவருடைய வாழ்க்கைக்கோ ஒரு பெரிய அபாயத்தை ஏற்படுத்திவிடும். அப்போ உதாரணமாக நீங்கள் வேகமாக நீங்கள் வண்டியில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். அப்பொழுது ஒரு 10 அடி தூரத்தில் ஒரு மாடு அல்லது ஒரு பாதசாரி அதை ஒரு சாலையை கடந்து செல்கிறார். நீங்கள் வாகனத்துடைய வேகத்தை கட்டுப்படுத்துவதா அல்லது வாகனத்தில் செல்லக்கூடிய அந்த திசையை நீங்கள் சற்றே மாற்றுவதா அல்லது உடனடியாக நீங்கள் சடன் பிரேக் போடுவதா? அப்படி சடன் பிரேக் போட்டால் பின்னால் வந்து கொண்டிருக்கக்கூடிய வாகனங்கள் உங்கள் மீது மோதுமா? இது அத்தனை விஷயங்களையும் நீங்கள் ஓரிரு வினாடிகளில் தீர்மானிக்க வேண்டும். இப்படி ஓரிரு வினாடிகளில் தீர்மானிக்கக்கூடிய பல விஷயங்கள் நீங்கள் வாகனம் ஓட்டிக்கொண்டு செல்கிற போது நீங்கள் நடப்பதை நீங்கள் பார்க்கலாம். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த உடனடியாக முடிவுகளை எடுப்பதில் வாகனம் ஓட்டுவது நமக்கு ஒரு மிகப்பெரிய பயிற்சியை கொடுக்கிறது. நீங்கள் மிகவும் எப்படி கவனம் என்பது, நான் ஏற்கனவே சொன்னது போல கூர்மையான கவனம் என்பது உங்களுடைய அடிப்படையான ஒரு இயல்பாக வாகனம் ஓட்டுகிற போது மாறுகிறதோ, அதே போல் இந்த உடனடியாக முடிவெடுக்கக்கூடிய திறன் என்பது, இந்த பண்பு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வேறு பல விஷயங்களை செய்வதிலும் எதிரொலிக்கும். ஏனென்றால் ஒரு நெருக்கடி வருகிற போது உடனடியாக விரைந்து முடிவுகளை எடுப்பது, அதன் வழியாக ஒரு அபாயங்களை தவிர்ப்பது அல்லது ஒரு குறைந்தபட்சமான ஒரு விளைவுகளோடு நாம் பெரிய சேதங்களை தடுப்பது என்பது போன்ற பல விஷயங்கள் நமக்கு ஏற்படுகின்றன.
இப்பொழுது நன்றாக நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தோடு சிந்தித்து பாருங்கள். வாகனம் ஓட்டுவது என்பது வெறுமனே வாகனம் ஓட்டுவது அல்ல. அது நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வது மட்டுமல்ல, அது நமக்கு ஒரு மனப்பயிற்சியாக மாறுகிறது. நம்முடைய உடலுக்கும் நம்முடைய மனத்திற்கும் இடையே ஒரு கோஆர்டினேஷன், ஒரு ஒருங்கிணைப்பு என்பது ஏற்படுகிறது. அந்த ஒருங்கிணைப்பு தான் மிக மிக முக்கியம். ஆனால் நிறைய நேரங்களில் இது போன்ற ஒரு முடிவெடுக்க முடியாத அல்லது விரைந்து செயல்பட முடியாத இயல்பு பல மனிதர்களிடம் இருப்பதை பார்க்கலாம். அவர்களுக்கு இது போன்ற எந்த பயிற்சியும் அடிப்படையில் இருந்திருக்காது. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஆக நாம் ஒரு திறனை கற்றுக்கொள்வது, அது வாகனம் ஓட்டுவதாக இருக்கலாம், வேறு பல நுட்பமான விஷயங்களை கற்றுக்கொள்வதாக இருக்கலாம். நாம் கற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியமானது. நாம் வாகன ஓட்டியாக இருப்பதல்ல விஷயம், ஒரு ஸ்கூட்டரையோ காரையோ ஓட்டுவதல்ல விஷயம். மாறாக அந்த ஓட்டுவதற்கான அந்த திறன் என்பது நம்முடைய மூளையினுடைய செயல்பாடுகளை, நம்முடைய கைகளினுடைய செயல்பாடுகளை, நம்முடைய உடலினுடைய செயல்பாடுகளை, நம்முடைய உணர்ச்சிகளினுடைய செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கிறது. அந்த ஒருங்கிணைப்பிற்காகவாவது நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளாமல் இருப்பது வாழ்க்கையில் நம்மை செயல்பட முடியாதவர்களாக மாற்றிவிடுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு நாளும் இப்பகுதியில் பல துறையை சார்ந்த சிறப்பு விருந்தினர்களை நாம் சந்தித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு என்ன துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை பார்க்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர், வளாக தேர்வு ஒருங்கிணைப்பாளர் திரு ஜிடெக் கார்த்திக். மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு வந்து திறன்கள் அப்படிங்கிறது என்ன, திறன்களை வளர்த்துக்க வேண்டிய அவசியம் என்ன, ஒரு கல்வியை முழுமையாக படித்து முடித்து வெளியில் வர மாணவர்களும் திறன் இல்லாத காரணத்தினால பல வாய்ப்புகளை இழக்கிறாங்க. அது எதனால் ஏற்படுது, இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜிடெக் கார்த்திகின் பணிவான வணக்கங்கள். மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளராக, வளாக தீர்வு ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில் எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். மனிதவள மேம்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி வந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் அது வந்து கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா படிச்சுட்டு வெளியில் வர மாணவர்கள் கூட சரியான முறையில் வேலை வாய்ப்பு இல்லை, வேலை கிடைக்கல, வேலையில்லா திண்டாட்டம் அந்த காலத்து மாதிரி இப்பயும் இருக்கிறத சொல்கிறத பார்க்குறோம். இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நிறைய பேசுகிற போது என்ன சொன்னாங்கன்னா, அவங்கவுங்களோட ஆளுமை திறனை அவங்க வளர்த்துக்க தவறிட்டாங்க, அதனால தான் இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குது. அந்த ஆளுமை திறனோடு இருக்கிற மாணவர்களுக்கு அவங்க படித்து முடித்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு வந்து உயர் பதவிக்கு போகிறதுக்கான வழிமுறைகள் எல்லாம் இங்கே, வாய்ப்புகள் எல்லாமும் இங்கே அதிகம் இருக்குன்னு ஒரு சாரார் சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இதில் எந்த அளவு உண்மை இருக்குது? ஒரு கல்லூரி, ஒரு பள்ளி, அவங்க ஒருத்தர் முழுமையாக ஒரு க்ரூமிங் சொல்கிறோமே, அதை முடிச்சு தான் அவங்க வந்து மதிப்பெண்களோட வெற்றியோட வெளியில் வராங்கன்னு தான் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம். அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு போவான்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் முக்கியமான அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இன்னும் தெரியல, ஒரு நேர்காணலை எப்படி அணுகணும்னு தெரியல, அவங்களோட ஆட்டிடியூடு ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு திறன்கள் இல்லை, இப்படின்னு நிறைய நெகட்டிவான விஷயங்களும் அவங்க சந்திக்கிறாங்க. அதனாலேயே பல பேர் வந்து தோல்வி அடைகிறாங்க, அவங்களோட லைஃபே கேள்விக்குறி ஆகுமோன்ற ஒரு சூழலுக்குன்னு தள்ளப்படுறதை பார்க்குறோம். நீங்கள் ஒரு மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் இது வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி தரீங்க அப்படிங்கிற முறையில் உண்மையான நிலவரம் இன்னைக்கு எப்படி இருக்குது? இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்ற இறக்கங்கள் உண்மையிலேயே இன்னைக்கு இந்த துறையில் இருக்கா என்னங்கிறதுல நம்ம பேச ஆரம்பிக்கலாம். நிச்சயமாக இன்றைக்கி மாணவர்கள் வந்து நிறைய திறமைகளோட நிறைய மதிப்பெண்களோடு படிச்சுட்டு வெளியே வர்றாங்க. ஆனால் இந்த வேலை தேடும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே வரும்போது மதிப்பெண்கள் மட்டும் வச்சுக்கிட்டு வேலை பெற முடியாது. அதையும் மீறி அவங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக வேலை கிடைத்தால் கிடைத்த வேலையை தக்க வச்சுக்க முடியாது. அதையும் மீறி தக்க வச்சுக்கிட்ட அந்த வேலையிலேருந்து அடுத்த லெவல் ப்ரொமோட் ஆகி போக முடியாது. இது எல்லாத்திற்கும் வந்து சாஃப்ட் ஸ்கில் என்று சொல்லக்கூடிய மென்திறன் என்று சொல்லக்கூடிய அல்லது பணித்திறன் என்று சொல்லக்கூடிய எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப அவசியம். ஒரு உதாரணத்துக்கு எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸில் நிறைய வகைகள் இருந்தாலும் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட ஸ்கில்ஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸில் இருக்குது. அதில் மிக குறிப்பிட்டு சொல்லணும், இன்றைக்கி ஒவ்வொரு HR மேனேஜரும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்கிட்ட ஒரு மாணவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, முதல்ல ஆளுமை திறன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஆளுமை திறன். அடுத்து இன்டர்பர்சனல் ஸ்கில், பிறரோடு பழகக்கூடிய தன்மை. மூன்றாவது லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், தலைமை ஏற்கும் பண்பு அல்லது தலைவனுக்குரிய பண்புகள். அடுத்து குழுவாக ஒருங்கிணைந்து செயல்படுதல், டீம் ஒர்க் ஸ்கில். அடுத்தது
இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து மாணவர்கள்ட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க. இது வந்து அடிப்படையில் நம்மளுடைய பாடத்திட்டங்களில் இது வந்து கிடையாது. ஸோ அதனால தான் வந்து தனியார் துறைகள் மூலியமாக அந்த பயிற்சியெல்லாம் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அண்மையில் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் கூட முதுகலை பட்ட படிப்புக்கு இந்த சாஃப்ட் ஸ்கில்ங்கிறத ஒரு பேப்பராகவே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போது நம்ம ஒரு வெளி தோற்றமாக பார்க்கும்போது அந்த பர்சனாலிட்டி ஆளுமை திறன்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இல்லை பல விஷயங்களை உள்ளடக்கியது தான் இந்த ஆளுமை திறன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போது இது ஒன்னொன்னத்தை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு விஷயமும் சொல்லியிருக்கீங்க, இந்த ஒரு திறனையும் ஒரு மனிதன் எப்படி வந்து வளர்த்துக்க முடியும்? நிச்சயமாக முதல்ல ஒரு மாணவன் அல்லது ஒரு நபர் எந்த துறையில் அவர் ஈடுபட்டுள்ள துறையில் வெற்றி பெற விரும்பினால் அவருடைய தனிப்பட்ட ஆளுமை திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட ஆளுமை திறன் என்பது என்ன? ஒரு நபருடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், சிந்தனைகள், ஆட்டிடியூடு என்று சொல்லக்கூடிய மனோநிலை, இதை வைத்து தான் அவர் ஈடுபட்டுள்ள துறையில் வெற்றிகளை குவிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு கல்லூரியில் ஒரு மாணவரிடம் ஒரு கேள்வி நாங்கள் கேட்டோம். ஒரு கிளாஸ், ஒரு டம்ளரில் பாதி நிரப்பப்பட்ட ஒரு டம்ளரில் தண்ணீர் நிரப்பி இருக்கிறது. அதை வைத்து ஒரு மாணவனோட ஒரு கேள்வி கேட்கும்போது இதில் என்ன தெரிகிறது, இது என்ன, வாட் இஸ் திஸ் என்று கேட்டோம். அதற்கு அந்த மாணவர் 50% காலியாக இருக்கிறது என்று சொன்னார். இது ஒரு பதில், ஆனால் இது எதிர்மறையான ஒரு பதில். அதே கேள்வி இன்னொரு மாணவருடன் கேட்கப்பட்டது. அதற்கு அந்த மாணவர் என்ன பதில் சொன்னார் என்றால் 50% தண்ணீர் நிரம்பியுள்ளது. இதுவும் ஒரு பதில், ஆனால் இது நேர்மறையான ஒரு பதில். இதே கேள்விக்கு இன்னொரு மாணவர் 50% தண்ணீர் நிரம்பியிருக்கிறது, 50% காற்று நிரம்பியிருக்கிறது என்று சொன்னார். 3 பதில்களும் சரியான பதிலாக இருந்தாலும் மூன்றாவது மாணவர் சொன்னார் பார்த்தீர்கள், அதுதான் மிகச்சரியான பதில். ஸோ எண்ணங்கள் தான் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு அடிப்படையான காரணமாக அமைகின்றன. கண்டிப்பாக இதை வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிறது. நிச்சயமாக. இப்போ ஆட்டிடியூட் பற்றி சொன்னீங்க. இந்த மனோநிலை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்குது. சின்ன குழந்தைங்க ஒரு ஸ்கூலில் போகும்போது கூட என்ன எவ்வளோ ஆட்டிடியூட் காட்டுறான் பார், டீச்சர் பேசுறதையும் நம்ம பார்க்குறோம். இது வந்து நல்ல விதமாக சொல்கிறாங்களா இல்லை இது கூடாதுன்னு சொல்கிறாங்களா? எது வந்து சரியான ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவேன்? நிச்சயமாக ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங். ஆட்டிடியூட் இஸ் எ லிட்டில் திங் தட் மேக்ஸ் எ பிக் டிஃப்ரெண்ட். வின்சென்ட் சர்ச்சினுடைய அருமையான ஒரு வாக்கியம். ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு மூல காரணமாக அமைகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூடு தான். உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். ஒரு முறை ஒரு மனிதன் பணத்தை பார்த்து சொன்னானாம், ஆஃப்டர் ஆல் யுவர் பீஸ் ஆஃப் பேப்பர். அதற்கு அந்த பணம் சொன்னதாம், ஆமாம் நான் சாதாரண காகிதம் தான், ஆனால் நான் இதுவரை குப்பை தொட்டியை பார்த்ததில்லை. இது ஒரு அருமையான ஒரு மனோநிலை. அதே மாதிரி ஒரு முறை ஒரு சிட்டுக்குருவி தேனியை பார்த்து சொன்னதாம், நீ ஓயாமல் உழைத்து கஷ்டப்பட்டு சேகரித்து வைக்கின்ற தேனையெல்லாம் மனிதன் திருடி சென்று விடுகிறான், இதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? அதற்கு அந்த தேனி சொன்னதாம், ஆம் நான் கஷ்டப்பட்டு சேகரித்து வைத்த தேனையெல்லாம் மனிதன் திருடி சென்று வருகின்றான், ஆனால் அவனால் ஒருபோதும் பூவிலிருந்து தேனை உருவாக்கக்கூடிய கலையை என்னிடமிருந்து திருடவே முடியாது என்று சொன்னதாம். இதுதான் ஒரு உன்னதமான ஒரு மனோநிலை. ஸோ ஒரு மாணவன் அல்லது ஒரு நபர் தான் ஈடுபட்டுள்ள துறையில் வெற்றி பெற விரும்பினால் நிச்சயமாக அவருடைய மனோநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங். இப்போ திறன்கள் அப்படின்னு நம்ம பேசும்போது கல்லூரி படிப்பை வெற்றிகரமாக முடிச்சுட்டு வெளியில் வர மாணவர்கள் எல்லாருமே நம்ம பேசுகிற மாதிரி சொன்னேன், வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லைன்னு. இப்போ திறன்கள் வளர்த்துக்கிறது அவசியம் அப்படிங்க. இப்போ இந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த மாணவர் இதில் 0 இல்லை 10 மதிப்பெண்கள் தான் எடுக்கிறான்னா அப்படிப்பட்ட மாணவர்களையும் இந்த திறனை மேம்பாடு அடைய செய்யறதுக்கான பயிற்சிகள் அப்படிங்கிறது இருக்கா? நிச்சயமாக இருக்குது. பட் அந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டு தன்னை வளர்த்துக்கொள்ளுடைய மனோநிலை அந்த மாணவர்கிட்ட இருக்கணும். இப்போ வாய்ப்புகள் என்பது எல்லோருக்கும் சமமாகத்தான் கிடைக்கிறது. ஒரு உதாரணத்திற்கு ஒரு கல்லூரியில் ஒரு பேராசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த மாதிரி அந்த பேராசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கும்போது என்னுடைய இருண்ட வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றுவதற்காக அந்த பேராசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார் என்று எந்த ஒரு மாணவர் கவனிக்கின்றாரோ ஹீ வில் பி தி லீடர். அவர் தான் அந்த கிளாஸில் லீடராக இருக்கிறார். ஒரு கிளாஸில் வந்து ஒரு வகுப்பறையில் 70 மாணவர்கள் இருந்தாங்க அப்படின்னா ஒரு மாணவர் அல்லது 2 மாணவர் மட்டுமே இந்த மனோநிலையில் அந்த பாடத்தை கவனிக்கிறார். அதே நேரத்தில் அந்த பேராசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கும்போது அவர் சம்பளம் வாங்குறாருல, அவர் வாங்குகிற சம்பளத்துக்கு அவர் பாடம் நடத்துகிறாரு, வா நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு சில மாணவர்கள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சராசரி மாணவர்கள். ஸோ அப்போ அந்த வாய்ப்புகள் வந்து எல்லோருக்கும் சமமாக கிடைக்கிறது. இந்த பேராசிரியர் ஒரே மாதிரி தான் பாடம் நடத்துகிறார். ஒரே குறிப்பிட்ட சிலபஸ்லேருந்து குறிப்பிட்ட நேரத்திற்கு தான் பாடம் நடத்துகிறார். குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரே மாதிரியான தேர்வும் வருகிறது. வினாத்தாலும் ஒரே மாதிரி தான். அவர்களை விடையளிக்க வேண்டிய நேரமும் ஒன்று தான். ஆனால் மதிப்பெண்கள் மட்டும் மாறுபடுகின்றன. இந்த மாறுபாடுக்கான காரணம் வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த முதல் தர மாணவன் அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்கிறார்.
சரியான நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய சரியான வாய்ப்பு தான் வெற்றிக்கு படின்னு சொல்றீங்க. முதலே நீங்கள் லீடர்ஷிப் அப்படின்றத பற்றி சொன்னீங்க. லீடர்ஷிப் ஒரு எந்த ஒரு நிறுவனத்துக்கும் முதல் நிலையில் போய் ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்தாலும் அடுத்த நிலைக்கோ பதவி உயர்வோ போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இதற்கு அப்பாற்பட்டு நிறைய திறன்களை வளர்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதுக்காக நிறைய கம்பெனிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பர்சனல் ட்ரைனிங் எல்லாம் வந்து அவங்களே ஏற்பாடு பண்ணி கொடுக்கறத பார்க்குறோம். லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது என்ன? வழிநடத்தி போகிற திறன்கள் இல்லாமல் சில பேர் வந்து ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட் போஸ்ட் இல்லைன்னா அதுக்கு கீழே அங்கேயே ஒரு தேக்க நிலைக்கு போகிற ஒரு சூழலையும் நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி நம்ம வந்து திங்க் பண்ணணும்னா அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு பயிற்சிகள் தேவை? அதுக்கு மனோநிலை தான், மனோநிலை ஆட்டிடியூட் சொல்லக்கூடிய மனோநிலை தான். அதுதான் மிக முக்கியமான காரணம். நம்மால் வெல்ல முடியும், நம்மால் வெற்றி பெற முடியும், நம்மால் ஒரு தலைவனாக வர முடியும் என்ற மனோநிலை அந்த நபருக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு போட்டி நிறைந்த உலகம், மிகப்பெரிய காம்படிஷன். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7,20,00,000 பேர் கொண்ட மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 88 லட்சம் மாணவர்கள் படித்து முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணிவிட்டு தே ஆர் வெயிட்டிங் ஃபார் ஜாப். தே ஹவ் கம்ப்ளீட்டட் தர் டிகிரி அண்ட் டிப்ளமோ, பட் தே ஆர் இன் அன்எம்ப்ளாயபிள் கேட்டகரி. படிச்சுட்டாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் வேலை கிடைக்க மாட்டேங்குது. காரணம் இந்த வேலைக்கு உண்டான திறமைகள் அவர்கள் வளர்த்து கொள்ளாத காரணத்தினால்தான் இந்த வேலை கிடைக்காத சூழலில் அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. வேலை கிடைக்கணும் அப்படின்னும் போது திறன்கள் வளர்க்கணும் அப்படின்னு மனநிலை தான் காரணம் அப்படின்னா அப்புறம் இந்த மாதிரியான பயிற்சி மையங்களுக்கு அவங்க போக வேண்டிய அவசியம் என்ன? பயிற்சி மையங்கள் அவங்கள உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. இப்போ மாணவர்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன பிரச்சனைகள் இன்றைய காலகட்டத்தில் வந்து எதிர்கொள்கிறாங்க, அந்த பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் எப்படி மீண்டு வராங்க, எங்களுடைய பயிற்சியின் மூலிமா அவங்க எப்படி மீண்டு வர முடியும், அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மாணவன் பெரும்பாலும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், ஒரு சில மாணவர்கள் பின்தங்கிய, அதாவது எதிர்மறை சிந்தனை கொண்ட மாணவர்களாக இருக்கிறார்கள். முதலில் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு அவர்களுக்கு அந்த எதிர்மறை சிந்தனையிலிருந்து நேர்மறை சிந்தனை முதல் வர வேண்டும். இது வந்து எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா உலக மக்கள் தொகை 640 கோடி பேர். ஆனால் 640 கோடி பேர் இருந்தாலும் 640 கோடி பேருடைய கருவிழி படலம் மாறுபட்டிருக்கும், 640 கோடி பேருடைய கைவிரல் ரேகை மாறுபட்டிருக்கும், 640 கோடி பேருடைய பல்வரிசை அமைப்பு மாறுபட்டிருக்கும். அப்போ ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் சாதிப்பதற்காக வெற்றி பெறுவதற்காக தான் பிறந்திருக்கிறார்கள். முதலில் அந்த மனோநிலையை, அந்த எண்ணத்தை அந்த மாணவர்களிடத்தில் நாங்கள் உருவாக்குகிறோம். ஸோ அப்போ ஒவ்வொரு மாணவர்களும் தனித்திறமை என்பது ஒன்று. ஆனால் அந்த தன்னுடைய திறமை என்ன என்பதை எந்த ஒரு மாணவன் கண்டறிகின்றானோ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அந்த மாதிரி அந்த மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கு உண்டான பயிற்சிகளை எங்களுடைய இந்த ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் மூலியமாக நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கிறோம். இப்போ இந்த ஒரு தன்னம்பிக்கை பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் எந்த ஒரு மாணவன் இந்த பிரச்சனையை சந்திக்கும் போது அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும். ஸோ நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். முதலில் இந்த எண்ணங்கள், எதிர்மறை சிந்தனைகளிலிருந்து நேர்மறை எண்ணங்கள் வர வேண்டும். பெரும்பாலும் இன்றைய மாணவர்களுக்கு கிராமப்புறத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களோடு போட்டியிட இயலாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவங்க இருக்கிறாங்க. ஸோ முதல்ல அந்த எண்ணங்களை அவர்களிடத்திலிருந்து ஒரு பயிற்சியாளர் மாற்றுவார். இது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். அடுத்து கம்யூனிகேஷன் ஸ்கில் என்று சொல்லக்கூடிய தகவல் தொடர்பு திறன். இது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இந்த திறன் என்பது மாறுபடும் நிச்சயமாக. இதை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இந்த பயிற்சியை ஒரு மாணவரால் நிச்சயமாக பெற முடியும். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்துடுது. அடுத்து அந்த எண்ணத்திலிருந்து அவரை, இந்த எதிர்மறை சிந்தனையிலிருந்து நம்மால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்தும் அவர் மீண்டு வரார். இது எந்த ஒரு பயிற்சியாளராக இருந்தாலும் இந்த மாதிரியான பயிற்சிகளை ஒரு மாணவர்களுக்கு அளிப்பதன் மூலம் நிச்சயமாக அவரும் அந்த சமூகத்தில் போட்டி நிறைந்த உலகில் போட்டியிட்டு நிச்சயமாக அவராலும் வெற்றி பெற முடியும். கண்டிப்பாக சார். இப்போ நம்ம பேசும்போதே சொன்னோம், கம்யூனிகேஷன் ஒரு பிரச்சனையாக இருக்குது, ஆட்டிடியூட் ஒரு பிரச்சனை, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு. இது எல்லாமே நம்மளுக்கு மென்திறன் நம்ம வளர்த்துக்க வேண்டிய அவசியம் செய்யும். இதையெல்லாம் தாண்டி ஒருத்தர் நேர்காணல்னு வரும்போது நிறைய பேர் அதை அட்டென்ட் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு ஒரு தைரியம் வர மாட்டேங்குது. நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா கூட அங்கே சரியான முறையில் அவங்களால அதை வெளிப்படுத்த முடியாமல் பல தோல்விகளை சந்திக்கிற நிறைய இளைஞர்களை நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது என்ன? இந்த இதுக்கு தயாராகிற முறை என்ன? இது ஏன் இந்த அளவுக்கு ஒருத்தரை பயமுறுத்தக்கூடிய சூழலாக இருக்குது? நல்ல அருமையான கேள்வி. இன்டர்வியூ அப்படின்னாலே பெரும்பாலும் மாணவர்கள் அந்த நேர்முக தேர்வுக்கு ஒரு வாரம் முன்னாக பயிற்சி எடுத்துகிட்டு வராங்க. அந்த பயிற்சி போதுமானது அல்ல. எப்படி ஒரு தேர்வுக்கு மாதக்கணக்கில் பயிற்சி எடுக்கிறார்களோ அதே மாதிரி நேர்முக தேர்விற்கும் அவர்கள் சரியான பயிற்சி எடுக்க வேண்டும். அப்பொழுது தான் நேர்முக தேர்வில் வெற்றி பெற முடியும். உதாரணத்திற்கு ஒரு நேர்முக தேர்வு நடைபெறக்கூடிய நாளுக்கும் அந்த நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு தன்னுடைய பயோடேட்டா, இந்த ரெஸ்யூம் அண்ட் சிவி 3 இருக்கிறது. அந்த 3க்கும் சில வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒரு நல்ல ஒரு புகழ்பெற்ற ஒரு எம்என்சி கம்பெனியுடைய ஹெச்ஆராக இருந்தால்
ஒரு மாணவர் ரெஸ்யூம் கொடுக்கும்போது அந்த ரெஸ்யூமை எடுத்த உடனே இந்த மாணவருடைய திறன் என்ன என்பதை அவர் கண்டுபிடித்து விடுவார். உதாரணத்துக்கு இந்த மூன்றுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, பயோடேட்டா என்பது என்ன, ரெஸ்யூம் என்பது என்ன, சிவி என்பது என்ன, எதை எந்த இடத்தில் கொடுக்க வேண்டும். பயோடேட்டா என்பது ஒரு கதாசிரியர் கதை எழுதுகிறார், கவிதை எழுதுகிறார், அல்லது பாடல் எழுதுகிறார், நாடகம் எழுதுகின்றால் அதனுடைய கடைசி பக்கத்தில் தன் விவரக்குறிப்பு என்று சொல்லக்கூடிய அவருடைய தகுதிகளை மட்டும் எழுதியிருப்பார். இது பயோடேட்டா. இதே ஒரு கல்லூரியில் படிக்கின்ற ஒரு மாணவன் நேர்முக தேர்வுக்கு வரும்போது அவர் பயோடேட்டா கொடுக்கக்கூடாது. அப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும் என்றால் ரெஸ்யூம் என்று சொல்லக்கூடிய ரெஸ்யூம் என்று தான் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி அந்த ரெஸ்யூம் கொடுக்கும் பொழுது 2 A4 சைஸில் 2 பேஜுக்கு தெளிவான முறையில் டைப் செய்து ஒவ்வொரு முறை ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய நேர்முக தேர்வை அந்த மாணவர்கள் பங்கு பெறும் பொழுது ஒரிஜினல் பிரிண்ட் அவுட் என்று சொல்லக்கூடிய அந்த பேப்பரை அந்த ரெஸ்யூமை மட்டும்தான் கொடுக்க வேண்டும். ஃபோட்டோ காப்பி என்று சொல்லக்கூடிய ரெஸ்யூம் கொடுக்கக்கூடாது. இது ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனை அந்த மாணவர் மீது ஹெச்ஆர் நினைக்க ஆரம்பித்துருவார். அதே மாதிரி சிவி என்பது ஒரு மாணவர் ஒரு நேர்முக தேர்வில் வெற்றி பெற்ற பிறகு ஒரு நிறுவனத்தில் சேர்ந்து ஒரு ஆண்டு காலம் அல்லது 2 ஆண்டு காலம் வந்து நல்ல முறையில் பணி செய்து தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்ட பிறகு அதே மாதிரியான பணி, ஆனால் அதை விட ஒரு சவாலான ஒரு பணியை அதை விட அதிகமான ஒரு ஊதியத்திற்கு பெறுவதற்காக அவர் தன்னை பற்றி தயார் செய்து கொள்வது தான் சிவி என்று சொல்லக்கூடிய கரிக்குலம் விட்டு. அதே மாதிரி ஒரு நேர்முக தேர்வு அறைக்குள் நுழையும் போது முதலில் அந்த மாணவனுடைய ட்ரெஸ் கோடு என்று சொல்லக்கூடிய ட்ரெஸ் கோடு சரியாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அந்த அறைக்குள் நுழைவதற்கு முன்னால் அந்த ஹெச்ஆர் மேனேஜர் இல்லை என்றால் அந்த நேர்முக தேர்வு அறையில் அந்த மாணவர்கள் உள்ளே நுழையக்கூடாது. நேர்முக தேர்வு அறைக்கு வருவதற்கு முன்னால் நான் உள்ளே வரலாமா என்ற அனுமதியோடு தான் அவர் கேட்டு வர வேண்டும். அதே மாதிரி அந்த மாணவர் நேர்முக தேர்வு அறைக்குள் வரும்பொழுது முதலில் அவருடைய ட்ரெஸ் கோட், அடுத்து பாடி லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய உடல் சங்கீத மொழி, அடுத்ததாக ஒரு முகத்தில் தெரியக்கூடிய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன். இந்த இன்டர்வியூ எனக்காகத்தான் அரேஞ்ச் செய்யப்பட்டிருக்கிறது, நிச்சயம் இந்த நேர்முக தேர்வில் நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு அந்த நம்பிக்கையை அவர் முகத்தில் தெரியக்கூடிய அந்த முக பாவனையோடு உள்ளே நடந்து வர வேண்டும். அதே மாதிரி நடந்து வரும்போது தன்னுடைய அந்த பாத அடிகள் ஸ்டெப்ஸ் வந்து அந்த அறையில் நடந்து வரும்போது எந்த விதமான சத்தத்தையும் எழுப்பக்கூடாது. இடது கையில் அவருடைய ரெஸ்யூம் வைத்திருக்க வேண்டும். ஒரு லேசான புன்னகையோடு அந்த நேர்முக அறைக்குள் நுழைந்த உடனேயே அவருடைய கண்கள் அந்த ஹெச்ஆர் மேனேஜருடைய கண்களை பார்த்தவாறு ஒரு லேசான புன்னகையோடு உள்ளே வர வேண்டும். ஒரு நேர்முக தேர்வில் மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த ஐ கான்டாக்ட் என்று சொல்லக்கூடிய பாடி லாங்குவேஜ். ஒரு நபரின் கண்களை பார்த்து நாம் பேசும்போது அவர் பொய் சொன்னால் நாம் மிக எளிதாக கண்டுபிடிக்க முடியும். அதே போல் இந்த நேர்முக தேர்வில் ஒரு மாணவர் உள்ளே நுழைகிறார் என்றால் அவர் உள்ளே நுழைந்திலிருந்து இன்டர்வியூ ஆரம்பித்து நேர்முக தேர்வு ஆரம்பித்து நேர்முக தேர்வு முடிந்த பிறகு நன்றி என்று சொல்லிவிட்டு அவர் திரும்பும் வரை அவருடைய கண்கள் ஹெச்ஆருடைய கண்களை பார்த்தவாறு இருக்க வேண்டும். அதே மாதிரி அந்த ரெஸ்யூம் எடுத்துக்கொண்டு உள்ளே வந்த பிறகு அவருக்கு எதிரே அமரப்பட்டுள்ள இருக்கின்ற அந்த இருக்கையில் அமர்வதற்கு முன்னால் நிச்சயமாக அந்த ஹெச்ஆர் மேனேஜரிடம் மேயே சீட், நான் உட்காரலாமா என்று அனுமதி கேட்க வேண்டும். அதே மாதிரி உட்காரும்போது அவருக்கு இருக்கப்பட்டுள்ள அறைக்கை சப்போஸ் அந்த இருக்கை சரியான முறையில் இல்லை என்றால் இவர் அந்த இருக்கையை நகர்த்தி போடும்போது எந்த விதமான சத்தமும் அங்கே வரக்கூடாது. அதே மாதிரி அந்த இருக்கையில் அமர்ந்த பிறகு அந்த இருக்கையில் அமர்வதற்கு ஹெச்ஆர் மேனேஜர் பர்மிஷன் கொடுத்தபடியால் உட்கார்ந்த பிறகு அதற்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல வேண்டும் உட்கார்ந்து. அதே மாதிரி தேங்க்ஸ் சொன்ன பிறகு ஒரு லேசான புன்னகையோடு நான் இந்த நேர்முக தேர்வுக்கு ரெடியாக இருக்கின்றேன் என்ற ஒரு லேசான ஒரு புன்னகையோடு கண்களில் ஒரு நம்பிக்கையோடு முகத்தில் ஒரு நம்பிக்கையோடு ஹெச்ஆருடைய கண்களை பார்த்தவர் இருக்க வேண்டும். ஸோ இதுதான் வந்து நேர்முக தேர்வு. ஒரு மாணவர் உள்ளே நுழைந்து தயாராவதற்கு உண்டான சில டிப்ஸ் என்று கூட சொல்லலாம். நிறைய பேர் நிறைய நேர்முக தேர்வு கலந்துப்பாங்க, ஆனால் செலக்ட் ஆக மாட்டாங்க. ஆனால் நிறைய மார்க் வச்சுருப்பாங்க, அவங்க கிளாஸ் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க, 90% மார்க் வச்சுருப்பாங்க. பட் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்த லைஃப் ஸ்கில் என்று சொல்லக்கூடிய இவ்வளவு விஷயங்கள் அந்த மாணவர்களில் இருந்தால் மட்டுமே அந்த மாணவன் ஒரு நேர்முக தேர்வில் நிச்சயம் வெற்றி பெற முடியும். அப்போ அந்த நேர்முக தேர்வில் வெற்றி பெற விரும்பினால் அந்த மாணவன் இதற்கென்று வீட்டிலேயோ அல்லது தன்னுடைய சக படிக்கின்ற மாணவனோடு நேர்முக தேர்வில் எப்படி அமர வேண்டும், எப்படி உட்கார வேண்டும், எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று தனியாக பயிற்சி எடுக்க வேண்டும். எடுத்தால் மட்டுமே ஒரு மாணவனால் வெற்றிகளை குவிக்க முடியும். இந்த வளாக வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி வாய்ப்புகள் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் இருக்குது சார்? நிச்சயமாக வாய்ப்புகள் என்பது நிறையாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதற்கான திறமை வாய்ந்த பணியாளர்கள் வந்து கிடைக்க மாட்டேங்கிறாங்க. வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கிறது. இந்த ஒருங்கிணைப்பு செய்யும்போது 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரெஸ்யூம்னா என்ன, பயோடேட்டானா என்ன, சிவினா என்னன்னு எதுவுமே தெரியாது. அப்போ நான் வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே சென்னையில் வேலையை தேடும்போது நான் பட்ட கஷ்டங்கள் தான் இந்த மாதிரி ஒரு சேவையை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு வந்து அதை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த வளாக தேர்வு என்று சொல்லக்கூடிய கேம்பஸ் இன்டர்வியூவில் ஒரு மாணவன் இறுதி தேர்வு எழுதுவதற்கு முன்னாலேயே
அந்த கல்லூரியில் நாங்கள் இந்த சம்பந்தப்பட்ட ஹெச்ஆர் மேனேஜர் கம்பெனியுடைய மேனேஜர்களை நாங்களே கல்லூரிக்கு அழைத்து வந்து அதற்கு முன்னால் இந்த பயிற்சியை நாங்கள் கொடுத்து விடுகிறோம், அல்லது அந்த பயிற்சியை அந்த மாணவர்கள் எடுத்திருப்பார்கள். ஸோ இறுதித் தேர்வு நடைபெறுவதற்கு முன்னால் அதே கல்லூரி வளாகத்தில் இந்த நேர்முக தேர்வை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக அந்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு மாணவன் சப்போஸ் நேர்முக தேர்வில் வெற்றி பெற்ற பிறகு அவருடைய அந்த கல்லூரி தேர்வில் அவர் தோல்வி அடைந்தால் கூட அவருக்கு வேலை என்பது நிச்சயமாக கிடைத்து விடுகிறது. இப்போ பெரும்பாலும் இந்த என்னென்ன துறைகள் படித்தாங்கன்னா இன்றைக்கி வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பாலிடெக்னிக் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்ப கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்றைக்கி வேலைவாய்ப்புகள் வந்து நிறைய கொட்டி கிடக்குது. ஏன்னா நிறைய பன்னாட்டு கம்பெனிகள் வந்து இந்தியாவில் சென்னையில் நிறைய இருக்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு வருடமும் நிறைய புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கிறது. இதில் எந்த படிப்பு இப்போ அந்த பாலிடெக்னிக் கல்லூரி என்று சொல்லக்கூடிய டிப்ளமோ மெக்கானிக்கல் என்று சொல்லக்கூடிய டிஎம்இ, டிப்ளமோ ஆன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் டிஏஇ, டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிப்ளமோ EEE அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய DCE அண்ட் டிப்ளமோ சிவில். இந்த துறையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு என்பது நிச்சயம் எல்லோ மாணவர்களுக்கும் கிடைத்து விடுகிறது. ஸோ அந்த துறையில் படித்தாலும் ஒருவேளை அவர்கள் கல்லூரியில் படிக்கும்போது அரியர்ஸ் இருந்தாலும் கூட அவர்களுக்கு வேலைவாய்ப்பு என்பது நிச்சயமாக கிடைத்து விடுகிறது. அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் இந்த இன்ஜினியரிங் கல்லூரிகள் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு கொஞ்சம் வேலைவாய்ப்பு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கி ஒவ்வொரு நிறுவனமும் தன்னுடைய நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கு தான் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் தவிர நேரடியாக சூப்பர்வைசர் என்று சொல்லக்கூடிய மேற்பார்வைகளை அவர்கள் விரும்புவது இல்லை. அப்போ ஒரு பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு கம்பெனியில் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா எந்த வேலையை சொன்னாலும் அந்த நபர் வந்து செய்வதற்கு தயாராக இருக்கிறார். அதனால் வேலை வாய்ப்புகள் என்பது இந்த துறையில் எந்த டிசிப்ளின் படித்து வந்தாலும் பாலிடெக்னிக்கை பொறுத்தளவுக்கு எது படித்து வந்தாலும் அவர்கள் வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. அதே மாதிரி இப்பொழுது கடந்த 2 ஆண்டுகளாக இப்பொழுது இந்த இன்ஜினியரிங் தவிர்த்து கலை அறிவியல் என்று சொல்லக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய BA, BSc, BCom இதற்கு வந்து இப்போ வேலைவாய்ப்புகள் வந்து நிறைய உருவாகிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பிரிவு என்று சொல்லக்கூடிய இந்த ITI என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கும் இன்றைக்கி எவ்வளவு பேர் ITI வந்தாலும் அவர்களுக்கு இன்றைக்கி நிறைவான ஒரு ஊதியத்தோடு சம்பளத்தோடு தங்குமிடம், சாப்பாடு, ESI, PF என்று சொல்லக்கூடிய சகல வசதிகளோடும் அவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வந்து நிறைய காத்து கொண்டு இருக்கிறது. எங்களுடைய இந்த எத்தனை ஆயிரம் மாணவர்கள் வந்தாலும் சரி அவர்கள் எல்லோருக்கும் இந்த குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பாலிடெக்னிக் மாணவர்கள் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் எந்த துறையில் படித்து வந்தாலும் நிச்சயமாக அவர்கள் எல்லோருக்கும் வேலைவாய்ப்புகள் என்பது உண்டு. இந்த வளாக நேர்காணலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த வாழ்க்கையில் முதல் ஸ்டெப் என்று சொல்லக்கூடிய அந்த என்ட்ரி லெவல் ஜாப் என்று சொல்லக்கூடிய அதுதான் கிடைக்கும். அதன் பிறகு அந்த பணி கிடைத்த பிறகு அந்த ஒவ்வொரு மாணவரும் தன்னுடைய தனிப்பட்ட திறமையை வளர்த்து கொண்டால் மட்டுமே அடுத்த லெவலுக்கு அந்த மாணவர் செல்ல முடியும். சில மாணவர்கள் வந்து படித்து முடித்த உடனே மிகப்பெரிய சம்பளம் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியமல்ல. ஸோ அப்போ இந்த துறையில் என்ன டிசிப்ளின் அவர்கள் படித்து வந்தாலும் டிப்ளமோ மெக்கானிக்கல் எவ்வளவு பேர் வந்தாலும் அவர்களுக்கு வேலை காத்து கொண்டு இருக்கிறது. அடுத்து டிப்ளமோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் DAE, அதற்கு அடுத்தபடியாக டிப்ளமோ EEE என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இப்போ டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சுட்டு வராங்க அப்படின்னா ஒரு பன்னாட்டு கம்பெனியில் 2 சக்கர அல்லது 3 சக்கர 4 சக்கர வாகனங்கள் தயார் பண்ணக்கூடிய அந்த சின்ன உதிரி பாகங்களை தயார் பண்ணக்கூடிய அந்த மிஷினில் CNC மிஷின் ஆப்ரேட்டர் என்று சொல்லக்கூடிய வேலைகள் வந்து காத்து கொண்டிருக்கிறது. அதே டிப்ளமோ ஆட்டோமொபைல் வந்தாலும் அவர்களும் இதே துறையில் இதே சார்ந்த வேலைகள் தான் அவர்களுக்கும் கிடைக்கிறது. இப்போ டிப்ளமோ EEE படிச்சுட்டு வராங்க அப்படின்னா நல்ல மார்க்கோடு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு மின்னணு உற்பத்தி செய்யக்கூடிய அந்த நிறுவனத்தில் வந்து உற்பத்தி பிரிவில் வந்து வேலைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த மாணவர் அந்த உற்பத்தி துறையில் பயிற்சி எடுத்த பிறகு அதே இதில் PCB போர்டு டிசைனிங் இன்ஜினியர் என்று சொல்லக்கூடிய ஒரு டிசைனிங் போர்டை வந்து டிசைன் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் அடுத்த லெவலுக்கு அவர் தகுதி பெற்று வரலாம். அதெல்லாம் வந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு 30,000 40,000 வரை சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அந்த PCB போர்டினுடைய டிசைன் இன்ஜினியராக அவர் வர வேண்டும் என்றால் முதலில் குறைந்தபட்சம் அந்த உற்பத்தி பிரிவில் ஓராண்டு காலம் அல்லது 2 வருடமாவது அவர் பணி செய்திருக்க வேண்டும். அப்போது தான் அந்த அடுத்த லெவலுக்கு அவரால் வர முடியும். அதே மாதிரி டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் பொறுத்தளவுக்கு எல்லா துறையை விட ஒரே வருடத்தில் அவருடைய ஊதியம் வந்து 2 மடங்காக வருவதற்கான வாய்ப்புகள் வந்து டிப்ளமோ சிவிலில் மட்டும்தான் உண்டு. ஸோ அதனால் அந்த துறையை பொறுத்தளவுக்கு மாணவர்களுக்கு வந்து வேலைவாய்ப்புகள் நிறையா இருக்கிறது. இதை தவிர்த்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்று சொன்னால் இன்று நிறைய வந்து அட்மின்
நிர்வாகத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இன்றைக்கி இந்த பிபிஏ என்று சொல்லக்கூடிய பிகாம் இவர்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் காத்து கொண்டு இருக்கிறது. திறமையான மாணவர்கள் அனைவருக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த வளாக நேர்காணலில் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு வந்து கிடச்சிருது. அந்த வாய்ப்புகளோட அடுத்த லெவலுக்கு அவங்க போகணும் அப்படின்னா அதற்கப்புறம் வந்து அவங்க தன்னைத்தாலே வந்து அந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டு அடுத்த லெவலுக்கு அவர்களால் மிக எளிமையான முறையில் வர முடியும். ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன படிப்பு படிக்கிறோம், என்ன வேலை கிடைக்க, என்ன போகாமல் அப்படிலாம் இருந்து. பட் இன்னையை பொறுத்தளவுக்கு அந்த மாணவன் ஒரு படிப்பினை ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியிலேயே படிப்பை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாலேயே தான் எந்த துறைக்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்துவிட்ட பிறகு தான் வருகிறார்கள். எனவே இந்த பாலிடெக்னிக் கல்லூரியை பொறுத்தவரை எந்த துறை சார்ந்த மாணவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பேர் வந்தாலும் சரி, எல்லோருக்கும் வேலைவாய்ப்புகள் என்பது நிச்சயம் உண்டு. மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளராக, வளாக ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி வந்து இன்னைக்கு கேம்பஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறது என்ன, அங்கே எந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள்லாம், வேலை வாய்ப்புகள்லாம் அதிகப்படியாக இருக்குது, எந்த வாய்ப்புகள் இருந்தாலும் திறன்களை வளர்த்துக்கலைன்னா அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்திக்க முடியாத ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. அப்படின்னும் போது ஒரு பயிற்சியாளரோட பங்களிப்பு இந்த திறன்கள் வளர்க்குறதுல எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, அதை நீங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? திறன்களோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சு மாணவர்கள் அடுத்த நிலைக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? இப்படி பல கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். உலக அதிசயங்கள் 7 என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு அந்த அதிசயங்கள் அல்லது அந்த விந்தைகளினுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது. நேற்றைய அதிசயம் இன்றைக்கு அதிசயமாக இல்லை. இன்றைக்கு புதிய அதிசயங்கள் புறப்பட்டிருக்கின்றன. மறுபடியும் உலகம் முழுவதும் நீங்கள் அதிசயம் என்று கருதுகிற கட்டிடத்தை அல்லது அதிசயம் என்று கருதுகிற ஓர் இடத்தை தெரிவியுங்கள் என்று வாக்கெடுப்புகள் நடக்கின்றன. ஆனால் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் விந்தைகளில் அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுவது சீன பெருஞ்சுவர். நமக்கு அதுவே வியப்பாக இருக்கிறது. எங்காவது சுவர் அதிசயம் என்று யாராவது சொல்லுவார்களா? ஆமாம், ஒரு சுவரே அதிசயமாகத்தான் இன்றைக்கும் உலகத்தில் பார்க்கப்படுகிறது. அதனை ஆங்கிலத்திலே வெறும் சுவர் என்று சொல்லுவதில்லை, த கிரேட் வால் ஆஃப் சைனா என்று தான் சொல்லுகிறார்கள். நாமும் சீன பெருஞ்சுவர் என்று குறிப்பிடுகிறோம். அந்த பெரும் என்பதிலும் த கிரேட் என்பதிலும் தான் என்ன செய்தி என்பதை உள்ளார்ந்து நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. வெறும் சுவர் ஒரு நாளும் அதிசயமாகாது. ஆனால் அந்த சுவரினுடைய நீளம், அகலம், உயரம், அது கட்டப்படுவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண்டுகள், அதனுடைய இன்றைக்கும் நிலைத்து நிற்கிற தன்மை, இவை அனைத்தையும் வைத்து கொண்டுதான் அந்த சீன பெருஞ்சுவர் என்று நாம் கூறுகிறோம். மிக சுருக்கமாக இப்படி சொல்லுகிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ கோள்கள் விண்வெளியிலே சுற்றி கொண்டிருக்கின்றன. அந்த கோள்களிலிருந்து பார்க்கிற போது பூமி என்கிற ஒரு சின்ன உருண்டை தெரிகிறதே தவிர பூமியில் வேறு எதுவும் தெரியவில்லை. உற்று கவனித்தால் பூமி சுழலும் போது ஒன்று கோள்களிலிருந்து பார்த்தாலும் தெரிகிறது, சிலர் கூறுகிறார்கள் நிலவிலிருந்து பார்த்தாலும் தெரிகிறது. அது வேறொன்றுமில்லை, அது சீன பெருஞ்சுவர் தான். ஒரு சின்ன கோடாக பூமிக்கு மேலே எவ்வளவு தொலைவுக்கு வானத்தில் வெளிகளில் போனாலும் அங்கே இருந்து பார்க்கிற போதும் தெரிகிறது என்றால் அது அதிசயம்தானே. அவ்வளவு நீளமான, அவ்வளவு உயரமான சுவர் என்று அதனை சொல்ல வேண்டும். அது கிழக்கிலிருந்து மேற்காக ஒரு கோபிங்கான் கடற்கரையிலே தொடங்கி கோபி பாலைவனம் வரைக்கும் நீண்டிருக்கிற பொக்காய் கடல் என்று இன்னொரு பெயரையும் குறிப்பிடுகிறார்கள். அங்கே இருந்து கோபி பாலைவனம் வரைக்கும் அந்த சுவர் நீள்கிறது. அந்த சுவரின் நீளம் எவ்வளவு என்று பார்க்கிற போது நமக்கே மலைப்பாகவும் வியப்பாகவும் இருக்கிறது. இப்போது துல்லியமாக கணக்கிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது 13,173 மைல்கள். அன்றைய கணக்கில் அது மைல். நீங்கள் கிலோமீட்டரில் பெருக்கினால் இன்னமும் பல மடங்கு அது கூடுதலாக வரும். எனவே 13,173 மைல்களுக்கு ஒரு சுவர் கட்டப்படுவது என்பதை எண்ணி பார்த்தாலே வியப்பாக இருக்கிறது. சீனாவுக்கான மிகப்பெரிய அரணாகவும் அது கருதப்பட்டிருக்கிறது. மங்கோலியர்களினுடைய படையெடுப்பால் அடிக்கடி பல்வேறு துயரங்களுக்கு உள்ளான அந்த நாடு தனக்கான ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு தேவை என்று கருதியிருக்கிறது. அதற்காக அந்த சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது. வெறும் நீளத்தை மட்டுமே வைத்து நாம் மலைத்து போய்விடக்கூடாது. அதனுடைய உயரம், அதனுடைய அகலம், அதனையும் சேர்த்து பார்க்க வேண்டும்.
6.5 அடி உயரம், 5.5 அடி அகலம். அதுதான் அதில் குறிப்பான செய்தி. அகலம்தான். அதில் 5-6 குதிரைகள் அந்த சுவற்றின் மீது சாதாரணமாக போய் வர முடியும். சுவர் என்று சொன்னால் அதன் மீது மேல் ஏறி நடப்பதே நமக்கு மிகச் சிக்கலான ஒன்று. அது சர்க்கஸ் என்று சொல்லப்படுகிற வித்தை காட்சிகளில் மட்டும்தான் நடக்க முடியும். ஆனால் சீன பெருஞ்சுவர் அப்படி இல்லை. 5-6 குதிரைகள் சரளமாக பரவலாக போய் வருகிற அளவுக்கு அகலமான இடத்தையும் கொண்டதாக, அத்தனை கனம் உடையதாக, அவ்வளவு நீளமுடையதாக, அவ்வளவு உயரமுடையதாக, 6.5 மீட்டர் உயரம், ஏறத்தாழ 18-20 அடிக்கு அந்த உயரம் வந்து சேரும். அவ்வளவு உயரம், அவ்வளவு அகலம், அவ்வளவு நீளம் என்று ஒரு சுவரை நாம் பார்க்கவே முடியாது. இவை எல்லாவற்றையும் தாண்டி இன்னொரு செய்தியையும் வைத்துத்தான் அதனை உலக அதிசயம் என்று சொல்லுகிறார்கள். அது வேறொன்றும் இல்லை, அது கட்டப்பட்ட ஆண்டுகளின் கணக்கு. இயேசு பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அந்த பணி தொடங்கி, இயேசு பிறந்து 14 நூற்றாண்டுகளுக்கு பிறகு மிங் பரம்பரை ஆட்சி அங்கே நடக்கிற போதுதான் அது நிறைவுக்கு வருகிறது. எனவே ஏறத்தாழ ஒரு 20 நூற்றாண்டுகள், 2000 ஆண்டுகளாக ஒரு சுவர் கட்டப்படுகிறது. ஒரு சுவர் 2000 ஆண்டுகளாக கட்டப்படுகிறது, தலைமுறை தலைமுறையாக கட்டப்படுகிறது. அதனை தொடங்கிய மன்னர்கள் மடிந்து போய் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த வேலைகள் அப்படியே பாதியிலே நின்று, யாரோ ஒரு மன்னன் மறுபடியும் தொடங்கி அவனாலும் முடிக்க முடியாமல் இறுதியில் மிங் டைனஸ்டி என்று சொல்லப்படுகிற அந்த மிங் பரம்பரை மன்னர்கள் ஆட்சியில் இருந்தபோது தான் அது இன்றைக்கு இருக்கிற நிலையில் ஏறத்தாழ அந்த முடிவுக்கு வந்து சேர்ந்தது. இப்போதும் முற்றும் முடிந்து போயிற்றா, அல்லது தொடங்கிய மன்னனின் எண்ணத்தில் கருவில் இருந்த அந்த கற்பனை இன்னும் நீளுமா என்று நமக்கு தெரியாது. இப்போது இருக்கிற வடிவத்துக்கு அந்த சீன பெருஞ்சுவர் வந்து 500-600 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது. இன்றைக்கு உலக அதிசயமாக அது பார்க்கப்படுகிறது. இதனை யுவான் சுவாங் போன்ற பயணிகள் அந்த சீன பெருஞ்சுவரை பார்த்து மலைத்திருக்கிறார்கள். ஆப்பிரிக்காவிலே இருந்து வந்த ஒரு பயணி தன்னுடைய குறிப்பிலே அந்த சீன பெருஞ்சுவரை பற்றி எழுதியிருக்கிறார். நாம் முதலில் குறிப்பிட்ட உயரம், நீளம் எல்லாவற்றையும் குறிப்பிட்டதோடு அவைகளையெல்லாம் கூட படித்து அறிந்தது தான். ஆனால் அந்த பயணி தன்னுடைய அனுபவத்தில் இருந்து ஒரு செய்தியை எழுதுகிறார். நான் அந்த மூலையிலிருந்து இந்த மூலை வரைக்கும் தொடர்ந்து நடந்து வந்து அந்த முழுமையாக சுவரை பார்த்து விட வேண்டும் என்று பயணித்தேன். என்னுடைய பயணம் 60 நாட்களுக்கு நீடித்தது என்று அவர் எழுதுகிறார். அந்த குறிப்பு தான் நம்மை மறுபடியும் அந்த சுவர் பற்றி எண்ணி பார்க்க வைக்கிறது. 60 நாள்கள் அந்த சுவரில் நான் நடந்து வந்தேன். 60 நாள்களுக்கு பிறகுதான் அந்த சுவரினுடைய இந்த எல்லைக்கு என்னால் வர முடிந்தது. அவ்வளவு தூரம் நீண்ட ஒரு சுவரை அந்த மக்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அந்த சுவர் எழுப்பப்பட்ட போது எத்தனையோ நூற்றுக்கணக்கான உயிர்கள் இறந்தும் போயிருக்கின்றன. இன்றைக்கு தாஜ்மஹால் உலக அதிசயம் என்று தாஜ்மஹாலை பார்த்து நாம் ரசிக்கிறோம். ஆனால் அந்த தாஜ்மஹால் என்கிற கட்டிடம் உருவாவதற்கு எத்தனை பேர் தங்களின் உயிரை பணயம் வைக்க வேண்டியிருந்தது என்பதையும் கணக்கிட வேண்டியிருக்கிறது. ஷாஜஹானை பற்றி மட்டும்தான் நாம் அறிந்திருக்கிறோமே தவிர அந்த தாஜ்மஹாலுக்கு கீழே மும்தாஜ் மட்டும் புதைந்து போகவில்லை. அதனை கட்டிய தொழிலாளர்கள் பல நூற்றுக்கணக்கில் அதற்கு கீழே புதைந்து போயிருக்கிறார்கள். அப்படித்தான் இந்த சீன பெருஞ்சுவர் கட்டப்பட்ட வேளையிலும் எத்தனையோ உயிர்களை இழந்து எத்தனையோ காலங்களை கடந்து, ஆனால் இன்றைக்கும் அந்த சுவர் அந்த கம்பீரத்தோடு எழுந்து நிற்கிறது என்பது வியப்புதான். அதனாலே தான் உலகத்தில் ஒரு சுவர் அதிசயமாக பார்க்கப்படுகிறது. அந்த சுவர் சீன பெருஞ்சுவர். இன்றைய காலகட்டத்தில் எந்த விதமான நோய்கள் அதிகம் பரவுகின்றன, நோய்களை தடுப்பதற்கான நவீன சிகிச்சை முறைகள் எல்லாம் என்னென்ன என்பதை பற்றி ஆலோசனை நேரத்தின் மருத்துவ பகுதியில் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். இன்னைக்கு ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போவது மீண்டும் மீண்டும் கருச்சிதைவுகள் ஏற்படுவது எதனால். நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க ரொம்ப மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு வருவாங்க. 5 வாட்டி 6 வாட்டி சில சமயம் 10 வாட்டி கூட எங்களுக்கு குழந்தை நிற்கிறதுல பிரச்சனையே கிடையாது டாக்டர், ஆனால் நின்னது எங்களுக்கு கைக்கு கிடைக்காம போயிடுது அப்படின்றது தான் அவங்களுடைய மெயின் பாதிப்பு. ஸோ இவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது?
ஸோ கருச்சிதைவு ஏற்படுறதுன்றது நமக்கு வந்து 2 மாதத்தில் ஆகலாம், 4 மாதத்தில், 6 மாதத்தில் ஆகலாம். சில பேருக்கு குறைப்பிரசவு ஏற்படலாம், அதாவது 7 மாதத்தில் 8 மாதத்துலேயும் ஆகலாம். ஸோ இதுக்கு வந்து சில காரணங்கள் இருக்குது. இப்போது நம்ம கர்ப்பப்பையுடைய அமைப்பை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ கர்ப்பப்பையுடைய அமைப்பு வந்து சில சமயம் வந்து செப்டேட் யூட்ரஸ், சப்செப்டேட் யூட்ரஸ், ஆர்குவேட் யூட்ரஸ் அப்படின்ற அந்த கர்ப்பப்பை அமைப்பில் பாதிப்பு இருக்கும். இதில் வந்து அந்த கர்ப்பப்பை பாதியாக வந்து பிரிஞ்சிருக்கும். சில சமயம் வந்து இந்த செப்டம்ன்றது ஒரு கர்ப்பப்பையுடைய ஃபுல் சைஸ் லென்த் இல்லாமல் பாதி அளவு இருக்கும், சில சமயம் கால் அளவில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம வந்து குழந்தை இன்மைக்கும் இது காரணம், கருச்சிதைவுகளுக்கும் இது காரணம், குறைப்பிரசவத்துக்கும் இது காரணம். ஸோ இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4D ஸ்கேன்லேயே இது வந்து அழகாக கண்டுபிடிக்கலாம். இதை தவிர ஹிஸ்ட்ரோசால்பிங்கோகிராம் அப்படின்ற எக்ஸ்ரே இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு வந்து கர்ப்பப்பையுடைய அமைப்பையும் கண்டுபிடிக்கலாம், அண்ட் டியூப் வந்து பிளாக் இருக்கா இல்லை நீர் இருக்கா அதையும் சேர்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டில் வந்து நம்ம பாதிப்பை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த சிகிச்சையை கொடுக்கணும். சிகிச்சை என்றால் இதுக்கு வந்து மாத்திரை மருந்து கிடையாது, அறுவை சிகிச்சை தான். ஆனால் அறுவை சிகிச்சை வந்து ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி, லாப்ரோஸ்கோப்பி அப்படின்ற வழியில் நம்ம பார்க்கலாம். சில பேருக்கு வந்து ஓவரிஸ், டியூப்ஸ் எல்லாம், முட்டைப்பை டியூப் எல்லாம் நல்லா இருக்கும், கர்ப்பப்பை மாத்திரம் பாதிக்கப்பட்டிருக்கும். அதனால் இவங்களுக்கு வந்து நம்ம ஹிஸ்ட்ரோஸ்கோப் வழியாகவே நம்ம பார்க்கலாம். சில சமயம் நமக்கு டவுட் இருக்கும், கர்ப்பப்பையே 2 பாகமாக இருக்கா இல்லை அந்த சத வளர்ச்சி மாத்திரம் இருக்கா அப்படின்ற டவுட் இருக்கும். இவங்களுக்கு வந்து லாப்ரோஸ்கோப்பியும் சேர்ந்து பண்ணணும். இந்த ஹிஸ்ட்ரோஸ்கோப் அப்படின்றது நம்ம கர்ப்பப்பை உள்ளே செலுத்துகிற டெலிஸ்கோப். இதில் வந்து கர்ப்பப்பை அமைப்பை நல்லா பார்த்து அந்த குறையை நம்ம நீக்கலாம். அந்த செப்டம் அப்படின்றத நம்ம நீக்கிட்டு இது நார்மல் கர்ப்பப்பையாக நம்ம வந்து இதை மாற்றலாம். இது வந்து கம்ப்ளீட் க்யூர் கொடுக்கக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை. ஸோ இதை தவிர உங்களுக்கு கர்ப்பப்பையில் கட்டிகள், அதாவது ஃபைப்ராய்ட் கட்டிகள் இருக்கலாம். இந்த கட்டினால் அந்த கரு வந்து ஃபிக்ஸ் ஆகாமல் அதுக்கு வந்து ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கலாம். இல்லைன்னா இந்த கட்டி இருக்கிறதுனால அது வந்து உறுத்திக்கிட்டே இருக்கிறதுனால அந்த கரு வந்து கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பையுடைய வாய் சில பேருக்கு வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். இது வந்து கர்ப்ப காலத்தில் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு 3 மாதம் ஆச்சுன்னா தான் இந்த கர்ப்பப்பை வந்து அந்த வாய் முள்ள திறக்க ஆரம்பிக்கும். நார்மலாக ஒரு 4 சென்டிமீட்டர் இருக்கணும். ஆனால் வந்து 3 சென்டிமீட்டருக்கு கம்மி ஆச்சுனாலே நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அண்ட் 3 சென்டிமீட்டர் இருக்கிறப்பவே நமக்கு அலர்ட் சைன், இது வந்து நம்ம தையல் போடணுமா வேணாமான்னு யோசிக்கணும். அதை விட கம்மியாச்சுன்னா கட்டாயம் நம்ம தையல் போடுறது நல்லது. அண்ட் இந்த மாதிரி பாதிப்பு வந்து யூஸ்வலாக முதல் கர்ப்பத்தில் நம்ம வந்து அந்த ஸ்கேன் பண்ணி பார்க்குறதுலையே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சில பேருக்கு வந்து இது சடனாக ஒரு ஃபஸ்ட்டு செக்கப்புக்கு நல்லா வருவாங்க, அடுத்தது 15 நாள் கழித்து அது வந்து அபார்ஷன் ஆகிட்டு வருவாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கர்ப்பத்தில் கண்டுபிடிக்கிறது சில பேருக்கு வந்து கொஞ்சம் கடினம். ஆனால் 2வது கர்ப்பத்தில் நமக்கு வந்து அந்த இந்த டவுட் இருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப ஜாகிரதையாக அதை வந்து அப்பப்போ இந்த ஸ்கேன் பண்ணுறதுனால இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் ஜென்ரலாக வந்து 2வது வாட்டி நம்ம வந்து அதை நடக்கிறதுக்கு விட மாட்டோம், கர்ப்பப்பை தையல் போட்டு இதை வந்து தடுக்கலாம். சில பேஷண்ட்ஸ் வந்து 4-5 தரம் இந்த மாதிரி கரெக்டாக அந்த 4வது மாதம் 5வது மாதம் அவங்களுக்கு கருச்சிதைவு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு நம்ம போடுற தையலில் வந்து ஒரு வித்தியாசமான தையல் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து நிறைய இருக்கிறப்போ இது எதனால் அப்படின்னு பார்த்து இதுக்கு தையல் வந்து வயிறை திறந்து எடுக்க வேண்டிய ஒரு தையல், அது பேர் அப்டாமினல் சர்க்லாஜன் பேர். ஆனால் இதை வந்து நாங்கள் மாடிஃபை பண்ணி அதை கீழ் வழியாகவே அதே மாதிரி எஃபெக்ட் இருக்கிற மாதிரி ஒரு மாடிஃபைட் சர்க்லாஜ் அப்படின்ற ஸ்டிச்சை எடுத்து இப்போ வந்து பெரும்பாலும் நம்ம வந்து ஒரு 95% வந்து இந்த பிரச்சனை வராமல் தடுக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி புது தையல்னால இந்த 4-5 மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு கருச்சிதைவுகளை நம்மளால் தடுக்க முடியுது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஹார்மோன் ப்ராப்ளம்னால, அதாவது தைராய்டு ஹார்மோன் ப்ராப்ளம்னால இந்த 6-7 வாரத்தில் இந்த கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு மாத்திரை கொடுத்து அது கரெக்ட் பண்ணிட்டா சரியாயிடும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ், சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை பாதிக்கப்படுறதுனால உங்களுக்கு வந்து கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ HbA1c அப்படின்ற அந்த வேல்யூ பார்த்துட்டு அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா 7-8க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம அந்த கர்ப்பத்துக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்றத யோசித்து அது சில சமயம் வந்து அதை வந்து அந்த கர்ப்பத்தை வந்து எடுத்துடுறது நல்லது. அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த
இந்த லெவலை தாண்டி நம்ம வந்து 3வது மாதத்துக்கு போனப்புறம் சில பேருக்கு வந்து 3வது மாதம் இல்லை, சீக்கிரமாக கூட இது நடக்கலாம், அந்த ரத்தத்திலேயே சில பாதிப்பு ஏற்படும். இது பேர் த்ரோம்போஃபீலியா அப்படின்றது இதோடைய பெயர். அண்ட் இந்த த்ரோம்போஃபீலியாவில் வந்து என்ன பாதிப்புன்னா, நார்மலாக ரத்தம் வந்து ஃப்ரீயாக வந்து பிளட் வெசலில் போயிட்டே இருக்கணும். ஆனால் இந்த த்ரோம்போஃபீலியான்றதுல சிறு சிறு ரத்தக்கட்டி, மைக்ரோஸ்கோபிக் ரத்தக்கட்டி ஃபார்ம் ஆகி இந்த சிறு சிறு ரத்தக்கட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆகிட்டு பெரிய ரத்தக்கட்டி ஆனப்புறம் அந்த குழந்தைக்கு ரத்த ஓட்டம் கம்ப்ளீட்டாக கட் ஆகிடுது. ஸோ இதனால் உங்களுக்கு அந்த சிறு சிறு ரத்தக்கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்படுற லெவலில் ஒரு 6வது மாதம் 7வது மாதத்தில் குழந்தையோடைய வளர்ச்சி வந்து கம்மியாயிடுது, அதோடைய வெயிட் வந்து கம்மியாயிடுது. அண்ட் சில சமயம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுற நிலைமையில் அதுக்கு அந்த மற்ற ஆர்கன்ஸ்கெல்லாம் போகிற ரத்த ஓட்டம் குறைஞ்சி அந்த மூளைக்கு மாத்திரம் ரத்த ஓட்டம் மெயின்டைன் ஆகும். ஸோ இதனால் வந்து அந்த கிட்னிக்கு போகிற ரத்த ஓட்டம் கம்மியாகிறதுனால உங்களுக்கு வந்து அந்த குழந்தை சுற்றி இருக்கிற நீர் இது வேல்யூ வந்து அந்த தண்ணி சத்து வந்து கம்மியாகிறதுனால உங்களுக்கு இது வந்து ஒரு வார்னிங் சிக்னல். இந்த மாதிரி ஆச்சுன்னா அடுத்த கட்டம் வந்து அது ரத்த ஓட்டம் மூளைக்கும் பாதிப்பு ஏற்பட்டு அந்த குழந்தை இறக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீர் சத்து கம்மியாச்சுன்னா நம்ம உடனடியாக அதை டெலிவரி பண்ணுறது நல்லது. அண்டு கொஞ்சம் ஏர்லியாக நம்ம இதை கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு தகுந்த சில இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ரத்த ஓட்டத்தை அந்த சிறு சிறு ரத்தக்கட்டி வராமல் அந்த ரத்தம் வந்து லிக்விட் ஸ்டேட், அதாவது நீர் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிற மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். ஹெப்பாரின் என்ற இன்ஜெக்ஷன் வந்து இந்த ரத்த ஓட்டத்தை பாதிப்பு இல்லாமல் அந்த சிறு சிறு ரத்தக்கட்டி ஏற்படாமல் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு மருந்து. ஸோ இதை வந்து நம்ம கர்ப்பமாகும் ஆரம்பத்தில் இருந்து நம்ம டெலிவரி வரை இந்த இன்ஜெக்ஷனை வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பெண்களுக்கு போட்டால் அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படாமல் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த த்ரோம்போஃபீலியாலே வந்து புரோட்டீன் சி, புரோட்டீன் எஸ் இந்த மாதிரி நிறைய பாதிப்புகளும் இந்த ரத்தத்தில் நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி பெண்களுக்கும் நம்ம வந்து ஹெப்பாரின் போடலாம். சில பேருக்கு வந்து கர்ப்பப்பையிலேயே வந்து நேச்சுரல் கில்லர் செல்ஸ் அப்படின்னு இருக்கும், NK செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த NK செல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து கருச்சிதைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு அது பிளட்டில் வேல்யூ பார்த்து அதுக்கப்புறம் இன்ட்ராலிப்பிட் அப்படின்ற இன்ஜெக்ஷன் இருக்குது. ஸோ இதை 2 வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம போட்டோன்னா அந்த நேச்சுரல் கில்லர் செல்ஸை வந்து கம்மியாக்கி நம்ம கருச்சிதைவு ஏற்படுறதும் குறைப்பிரசவம் ஏற்படுறதையும் நம்ம வந்து கம்மியாக்கலாம். ஸோ மிகவும் எளிதான ஒரு ரொம்ப சீப்பான ஒரு டேப்லெட் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியம். இது பேர் வந்து எக்கோஸ்பிரின். இந்த எக்கோஸ்பிரின் அப்படின்ற டேப்லெட் வந்து இந்த ரத்த ஓட்டத்தை இந்த சிறு சிறு ரத்தக்கட்டிகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ இந்த மாதிரி பல மருந்துகளை உபயோகித்து அந்த கரு வந்து கருச்சிதைவு ஏற்படாமல் நம்ம தடுக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, சில பேருக்கு வந்து அந்த கரு உருவாகிறதுலையே பிரச்சனை இருக்கலாம், முட்டையோடைய தரம் கம்மியாக இருக்கலாம், விந்தோடைய தரம் கம்மியாக இருக்கலாம், அதனால் பேபியோடைய ஆரோக்கியம் கம்மியாக இருக்கிறதுனால கருச்சிதைவு ஏற்படுறது உண்டு. ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு நம்ம வந்து அவங்க முட்டையோடைய தரத்தை இம்ப்ரூவ் பண்ணும், விந்தோடைய தரத்தை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா அது வந்து கர்ப்பமாகும் வாய்ப்பும் அதிகரிக்கும், கருச்சிதைவு வாய்ப்பும் கம்மியாகும். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன இம்சியில் வந்து நம்ம பெஸ்ட்டு ஸ்பெர்ம் செலக்ட் பண்ணலாம். எம்ப்ரியோஸ்கோப்பில் பெஸ்ட்டு பேபி உருவாக்கி அதோடைய ஆரோக்கிய அந்த உருவலையே அது வந்து குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா கருச்சிதைவு ஏற்படும் வாய்ப்பும் கம்மியாகும், கர்ப்பம் ஆகும் வாய்ப்பும் அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜியில் நம்ம வந்து உங்களுக்கு அந்த கருச்சிதைவு ஏற்படும் வாய்ப்பை வந்து நம்ம கம்மிப்படுத்தலாம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரியோடைப் குரோமோசோம் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப கொஞ்சம் கடினம். ஸோ இந்த குரோமோசோம் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு திருப்பி கர்ப்பத்தில் அதே மாதிரி நடக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம டெஸ்ட் டியூப் பேபி முறையில் அந்த கருவை உருவாக்கி அதுலேருந்து ஒரே ஒரு செல் எடுத்து அதை டெஸ்டிங்க்கு அனுப்பி இந்த கரு வந்து பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்து பாதிக்கப்படாத கருவை மாத்திரம் செலக்ட் பண்ணி நம்ம கர்ப்பப்பை உள்ளே வச்சோன்னா கருச்சிதைவு ஏற்படும் வாய்ப்பை நம்ம வந்து கம்மி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல விதமான இது டெஸ்ட் இருக்குது, பரிசோதனைகள் இருக்குது, அதுக்கு தகுந்தாப்புல சிகிச்சைகளும் இருக்குது. இதை வந்து நம்ம கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணி கடைப்பிடிச்சோன்னா உங்களுக்கு வந்து 98% பெண்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தையை நம்மளால் கொடுக்க முடியும், குறைப்பிரசவத்தை தடுக்க முடியும், அண்ட் கருச்சிதைவுகளையும் குறைக்க முடியும்.